வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். பிங்க் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே சென்ற பதிவில் நாம் கர்ணனை சாய்ப்பதற்காக சபதமேற்று யுத்தகளம் சென்றான் அர்ஜுனன் என்று கண்டோம். இந்த பதிவில் நாம் கர்ணனின் மகனான விருஷசேனன் பாண்டவர்களை ஐவரையும் வெற்றி கொண்டான். மேலும் பாண்டவர்கள் அனைவரும் சூழ்ச்சி செய்து சித்திரவதை செய்தான் அந்த சிறுவனை கொண்டார்கள். அதை பற்றி விரிவாக காண்போம். மேலும் கர்ணன் அர்ஜுனனை தேடி யுத்தகளம் முழுவதும் சுற்றித் திரிந்தான். அதே போல அர்ஜுனன் கர்ணனை தேடி முழுமையாக சுற்றித் திரிந்தான். அப்பொழுது கிடைக்கவில்லை. அப்பொழுது கர்ணனின் மகனான விருஷசேனன் பாண்டவர்கள் கண்ணில் அகப்பட்டார். எனவே பாண்டவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அவனை தாக்க முற்பட்டார்கள். எனவே கர்ணனின் மகனான விருஷசேனனுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே போரானது நடைபெற்றது. கர்ணனின் மகனான விருஷசேனன் அனைவருக்கும் அறைகோல் விடுத்தான். எனவே முதலில் பாஞ்சால தேசத்து வீரர்களான உத்தமௌஜன் மற்றும் யூதனனிடம் போர் செய்து அவர்களை வீழ்த்தினான், மண்ணில் சாய்த்தான். பின்பு அவர்களுக்கு மரண பயத்தை காட்டி போரிலிருந்து விரட்டி அடித்தான். பின்பு பாண்டவ பட தளபதியான திருஷ்டத்யும்னனுக்கும் மேலும் விருஷசேனனுக்கும் இடையே போரானது நடைபெற்றது. பின்பு சாத்கிக்கும் விருஷசேனனுக்கும் இடையே போர் நடைபெற்றது. இருவரையும் வெற்றி கொண்டு வீழ்த்தி விட்டான். பின்பு இந்த நால்வரையும் காப்பாற்றுவதற்காக நகுலன் மற்றும் சகாதேவன் வந்தார்கள். இவர்களையும் எளிதாகவே வெற்றி கொண்டு விட்டான். பின்பு கோபம் கொண்ட பீமன் அவன் முன் தோன்றினான். எனவே யுதிஷ்டனையும் வெற்றி கொண்டு விட்டு பீமனுடன் போர் புரிந்தான். பீமனுக்கும் விருஷசேனனுக்கும் இடையே கதா யுத்தம், மல்யுத்தம் போன்ற பல்வேறு யுத்தங்கள் நடந்தது. எனவே பெரும் பலசாலியான பீமன் எதிர்த்து அவனால் போர் புரிய முடியவில்லை. அவன் சற்று களைப்பில் இருந்தான். மேலும் சற்று தளர்ந்து போனான். இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்ட பீமன் அவனை கடுமையாக தாக்கினான். அவன் உருபிலானது குருதியானது பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் அன்று அபிமன்யுவை நான் இவ்வாறு தான் பறிகொடுத்தோம். எனவே கர்ணன் அபிமன்யுவை மதைத்து மண்ணில் சாய்த்தான். எனவே கர்ணனுக்கும் நாம் இன்று பதிலடி தர வேண்டும். இவன் மகனை இன்று நாம் அனைவரும் சேர்ந்து சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினான் பீமன். கோபம் கொண்ட விருஷசேனன் பீமனுடன் மறுபடியும் போர் செய்தான். அவனிடம் கதாயுத்தமும் மல்யுத்தமும் செய்தான். பின்பு ஓங்கி நெஞ்சில் ஒரு குத்து விட்டான் பீமன் நெஞ்சில். ஆனால் பீமன் சற்று கதிகலங்கி போய்விட்டான். இருந்தாலும் கோபம் கொண்ட பீமன் அவனை வதைக்கவே முற்பட்டு வந்தான். எனவே விருஷசேனன் இரு கைகளையும் இரு கால்களையும் உடைத்து விட்டான் பீமன். பின்பு தன் சகோதரர்கள் 10 பேரையும் கொன்ற பாண்டவர்களையும் அவர்களின் வீரர்களையும் பழி தீர்ப்பதற்காக இன்று யுத்தகளம் புகுந்த விருஷசேனன் அவர்களுடன் சிறமையாக போர் புரிந்து அவர்களையும் வெற்றி கண்டான். ஆனால் பீமனின் தாக்குதலை இவனால் சமாளிக்க முடியவில்லை. எனவே மீண்டும் தன் சக்திகளை அனைத்தும் ஒன்று திரட்டி போர் புரிந்தான். பின்பு அனைவரும் சேர்ந்து அவனை வில் அம்படால் தாக்கினார்கள். அனைத்து அஸ்திரங்களால் தாக்கினார்கள். அவன் எங்கும் ஓடி செல்லாத வண்ணம் அவனை கட்டுப்படுத்தினார்கள் அனைவரும் சேர்ந்து. எனவே அவனை ஒரு தேர்ச்சக்கரத்தில் இட்டு சிறைப்பிடித்து வைத்திருந்தார்கள் பாண்டவர்கள் அனைவரும் தங்களின் அம்பிரா துளியில் உள்ள அம்பினை வைத்து. பிறகு இவனை அடிக்க தொடங்கினார்கள் தேர்ச்சக்கரத்தில் கட்டி வைத்து. மூர்ச்சியாகிவிட்டான் விருஷசேனன். பிறகு அனைவரும் சேர்ந்து இவனை தாக்கினார்கள் தங்களின் வாளால். பின்பு நகுலன் இடது கையால் தன் வாளை செலுத்தி அவனை வெட்டினான். பின்பு இவன் வலது காலில் அம்பு செலுத்தினான். பின்பு சகாதேவன் இடது காலில் அம்பு செலுத்தினான். யுதிஷ்டன் வலது கையில் அம்பு செலுத்தினான். பீமன் இடது கையில் அம்பு செலுத்தினான். மேலும் எஞ்சியிருந்த 4 வீரரும் சேர்ந்து இவன் உடம்பில் சரமாரியாக அம்பு மலையை பொழிந்தார்கள். அந்த கணமே அவன் கதிகலங்கி போய்விட்டான். சாகும் தருவாய்க்கு சென்று விட்டான். பின்பு இவனை இழுத்தடிக்க கூடலாகாது என்று உரைத்து கொண்டே இருந்த அர்ஜுனன் ஒரு விசேஷ தெய்வீக சக்தி அம்பினை செலுத்தி அவன் நெஞ்சில் குறிவைத்து அந்த அம்பினை செலுத்தினான். எனவே விருஷசேனன் அன்றோடு வீழ்ந்து விட்டான். கர்ணனின் மகன்கள் அனைவரும் இறந்தார்கள். கர்ணனின் வீரமிகு மகனான விருஷசேனன் அர்ஜுனனால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டான். மேலும் அவனை வீழ்த்தியது இவனுக்கு வெற்றியை தந்தது போல இவனுக்கு தோணவில்லை. மேலும் மாறாக சோகத்தை மட்டுமே தந்தது. இந்த சிறு பாலகனை வெற்றி கொண்டுதான் நான் போரில் வெல்ல வேண்டுமா மாதவா என்று உரைத்தான். பின்பு இவனை வெற்றி கொண்டதால் நம் அனைவரும் வீரர்கள் ஆகி முடியாது. இது ஒரு இழிவான செயலாகும் மாதவா என்று உரைத்தான் அர்ஜுனன். இதற்கு கிருஷ்ணன் கூறினான், உன் மகனான அபிமன்யு இவ்வாறு தான் சூழ்ச்சி செய்து மேலும் சித்திரவதை செய்து பல பேரால் கொல்லப்பட்டான். அர்ஜுனா, அதை உணர்வாயாக. எனவே நீ இல்லாத சமயம் இவ்வாறு தான் அவர்கள் வதை போகப்பட்டார்கள். இப்பொழுது உன் 4 அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் அனைவரும் செய்வதறியாமல் தவித்தார்கள். மேலும் இந்த வீரர்கள் அனைவரும் செய்வதறியாமல் தவித்தார்கள். எனவே இதை உணர்த்து கொண்டு இவனை வதைத்தது சரியே என்று உரைத்தார் கிருஷ்ணன். எனவே தன் மகன் இறந்த செய்தியானது ஒற்றனின் மூலம் கர்ணனுக்கு தெரிய வந்தது. எனவே கர்ணனை பெரும் சோகமானது அவனை சூழ்ந்து கொண்டது. புத்திர சோகம் அவனை வாட்டி வதைத்தது. செய்வதறியாது தவித்தான் கர்ணன். 4 பாண்டவர்களையும் கொல்லவும் முடியாது தன் தந்தைக்கு மேலும் தன் தாய்க்கு கொடுத்த சபதத்தின் காரணமாக. மேலும் அந்த வீரர்களையும் கொல்ல முடியாது. அர்ஜுனனை கொன்றுவிட்டுதான் அவர்களை கொள்வதாக நான் சூழறித்து விட்டேன். மேலும் என் 10 மகன்களையும் நான் இழந்து விட்டேன். என்ன செய்வது என்று புலம்பி பிதற்றிக்கொண்டே யுத்தகளம் முழுவதும் சுற்றித் திரிந்தான். சல்லியன் அதற்கு ஒன்று கூறினான். இங்கே பார் கர்ணா, உன் மகன் இறந்தது பெரும் துக்கம். ஆனால் அபிமன்யு இவ்வாறு தான் இறக்கப்பட்டான். அதை உணர்வாயாக என்று உரைத்தான். பின்பு செல்லும் வழியில் கர்ணனுக்கும் சல்லியனுக்கும் வாக்குமானமானது ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தது. சல்லியன் பல்வேறு இலை சொற்களையும் மேலும் தாழ்வான சொற்களையும் கூறி கர்ணனை அவமானம் செய்து கொண்டுதான் இருக்கிறான். இங்கே பார் கர்ணா, நான் ஒன்று உரைக்கிறேன். உன்னிடம் பெரிய வீரம் இருக்கலாம், உன்னிடம்
விஜயதனுசு இருக்கலாம். நீ பரசுராமரின் சீடனாக கூட இருக்கலாம். அது ஒன்றும் பெரிதல்ல. துரியோதனன் உனக்கு இடம் அளித்தால் மட்டுமே இந்த போர்க்களத்தில் நீ நின்று இருக்கிறாய். இந்த போர்க்களத்தில் நின்று போர் புரிகிறாய். இல்லை என்றால் நீ தேரோட்டியாய்தான் வாழ்ந்து கொண்டிருப்பாய். மேலும் துரியோதனன் போட்ட பிச்சையின் காரணமால் மட்டுமே நான் உனக்கு யாசகம் செய்கிறேன். மேலும் உனக்கு உதவியும் புரிகிறேன் என்று இழிவான சொற்களில் காயப்படுத்தினார் சல்லியன். மேலும் சல்லியனின் அவதூறு பேச்சுக்களை கேட்க முடியாத கர்ணன் கோபம் கொண்டு, இங்கே பார் சல்லியா, உன்னை நான் வயதில் பெரியவன் என்ற காரணத்தினால் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். பின்பு என்னை நீ இவ்வாறு பேசாதே. ஏற்கனவே என்னிடம் அடி வாங்கிய ஞாபகம் உனக்கு இருக்கிறதா? சுயம்வரத்தில், அதாவது துரியோதனன் சுயம்வரத்தில் உன்னை நான் வீழ்த்தினேனே, அது உனக்கு நினைவு இருக்கிறதா என்று உரைத்தான். நான் உன்னை வீழ்த்தினாலும் அன்று நான் உன்னை கொல்லாமல் மன்னித்து விட்டேன், வயதில் மூத்தவராக இருக்கும் காரணத்தினால். என்னை வீழ்த்தினாலும் சரி, என்னை கொன்றாலும் சரி, ஆனால் அந்த அர்ஜுனை உன்னால் வீழ்த்த இயலாது. அவன் இந்திரனின் மகன் அவன். மேலும் கிருஷ்ணன் அவர்களுக்கு துணையாக நிற்கின்றான். மேலும் உனக்கு உயர் பயம் இருந்தாலோ, உனக்கு தோற்று விடுவோம் என்ற நினைப்பு இருந்தாலோ சரணாகதியை சீர்திருத்தி விடு என்று உரைத்தான் சல்லியன். மேலும் கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனின் காலில் சென்று விழுந்துவிடு. அப்போதுதான் உனக்கு இந்த நிலையானது மாறும், உனக்கும் உயிர் பிச்சை கிடைக்கும். மேலும் இன்று உன் மகன் இறந்து விட்டான், அதே போல நீயும் இறக்காமல் இருப்பதற்கு அவரிடம் சென்று சரணடைந்து விடு என்று உரைத்தான் சல்லியன். மேலும் பாண்டவர்கள் 5 சென்று மன்னிப்பு வேண்டு, அப்போதுதான் அவர்கள் உன்னை விடுவார்கள் என்று பல்வேறு இழி சொற்களை பேசி அவமானப்படுத்தினான் சல்லியன். எனவே சல்லியனின் அவதூறு பேசுகளை தாங்க முடியாத, மேலும் பொறுக்க முடியாத கர்ணன் தேரிலிருந்து இறங்கி தயாரானான். துரியோதனா, இந்த சல்லியனிடம் என்னால் சேர்ந்து போர் புரிய இயலாகாது. மேலும் இவரின் பேச்சு என்னால் தாங்க முடியவில்லை என்று உரைத்தான். பின்பு துரியோதனன் சகுனியும் சேர்ந்து இவனை சமாதானப்படுத்திவிட்டு, கர்ணன், இவரின் பேச்சை கேட்காதே. உனக்கு என்ன தோன்றதோ நீயே செய். இன்றோடு அர்ஜுனன் மடிய வேண்டும். மேலும் அந்த 5 பாண்டவர்களும் மடிய வேண்டும். உன் புத்திர சோகத்தை பழி தீர்க்க வேண்டும். பாண்டவர்கள் 5 கொன்று விட்டு வா என்று உரைத்தான் துரியோதனன். பின்பு துரியோதனன் ஒரு யோசனை கூறினான். உன்னிடம் தான் நாகாஸ்திரம் உள்ளதே, அதனை செலுத்தி அர்ஜுனனின் சிரம் சீவி விடு என்று உரைத்தான். துரியோதனன், எனக்கே கடைசி அஸ்திரம் அதுவே, அதையும் அவன் மீது பயன்படுத்திவிட்டால் போரில் நாம் வெற்றி பெற முடியும் என்று உரைத்தான் கர்ணன். எனவே துரியோதனின் ஆணைப்படி அந்த நாகாஸ்திரத்தை செலுத்த தயாராக இருந்தான் கர்ணன். பின்பு சல்லியன் ஒன்று உரைத்தான். இங்கே பார் கர்ணா, உன்னை நான் இழிவாக பேசியதை மறந்துவிடு, என்னை மன்னித்து விடு. நான் ஒன்று கூறுகிறேன். அர்ஜுனன் உன் எதிரில் தோன்றினான், அதாவது அவன் மீது நீ நாகாஸ்திரத்தை செலுத்த தயாராக இருந்தால் மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டானம், விசுக்கு, ஆகினை, மணிப்பூரகம், அநாதகம் ஆகிய 5 சக்கரங்கள் மட்டுமே நீ செலுத்து. அவ்வாறு செலுத்தினால் மட்டுமே எங்கு குறி தப்பினாலும் அவன் மீது பட்டு அந்த நாகாஸ்திரம் அவனை முழுமையாக சாய்த்துவிடும். எனவே தப்பித்தவறி கழுத்திற்கு மேல் குறி வைத்து விடாதே என்று உரைத்தான். பின்பு என் குறியை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் சற்று வாய மூடுங்கள் என்று உரைத்தான் கர்ணன். பின்பு அர்ஜுனன் அவன் முன் தோன்றினான். எனவே நாகாஸ்திரத்தை வரவழைத்தான் கர்ணன். இங்கே பார் திவ்ய நாகாஸ்திரமே, உனக்கு நான் ஆணையிடுகிறேன். நான் ஆணையிடுவது யாதெனில், என் 10 புதல்வர்களையும் இந்த பாண்டவர்கள் அனைவரும் சென்று வதைத்து விட்டார்கள். மேலும் தன் தாய்க்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகவே இந்த பாண்டவர்களை நான் உயிரோடு விட்டிருக்கிறேன். மேலும் இந்த துஷ்ட பீமன் எனது நண்பனின் 99 சகோதரர்களையும் கொடூரமாக கொலை செய்து விட்டான். மேலும் இவர்கள் இன்று அழிய வேண்டும், கூண்டோடு கைலாசம் செல்ல வேண்டும் என்று உரைத்து கொண்டே, திவ்ய நாகாஸ்திரமே, எதிர் நிற்கும் அர்ஜுனனின் சிரத்தை சிவி நீ மண்ணில் சாய்த்துவிடு என்று உரைத்தான். பின்பு சல்லியன் கூறிய யோசனை இவனுக்கு நினைவு வந்தவுடன் அதை மாற்றிவிட்டு, இங்கே பார் நாகாஸ்திரமே, கழுத்திற்கு குறி வைக்காமல் நீ அவனின் நெற்றிக்கு குறி வைத்து அந்த நெற்றியில் அவனை அடித்து அவனை கொன்றுவிடு என்று உரைத்தாள். நெற்றியில் அடிபட்டால் தான் அவன் கபால மோட்சம் அடைவான், அவ்வாறு செய் என்று உரைத்தான். கபால மோட்சம் என்றால் பொட்டுன அடிபட்டு அவன் மாண்டு போவான் என்று உரைத்தான். எனவே நெற்றியில் அடிபட்டால் உடனே உயிர் போய்விடும். மேலும் உன் சந்தோஷத்திற்கு இதுவே காரணமாக இருக்கும். அர்ஜுனனை இன்றோடு நீ கூண்டோடு அழித்துவிடு என்று உரைத்துவிட்டு அந்த நாகாஸ்திரத்தை செலுத்தினான். எனவே செலுத்திய நாகாஸ்திரமானது அர்ஜுனனை தாக்குவதற்காக விரைவாக காற்றை கிழித்து கொண்டு அக்னியை உமிழ்ந்து கொண்டு முன்னேறி வந்தது. மேலும் கிருஷ்ணன் ஒன்று உரைத்தான். ஜாக்கிரதையாக பார்த்தா, எதிரில் வருபவன் தக்ஷகனின் மகனான அஸ்வசேவன் ஆவான். காண்டவ பிரஸ்தத்தில் நீ இந்திர பிரஸ்தத்தை உருவாக்கும் முன்பே பல நாகங்கள் அங்கு வசித்து கொண்டுதான் இருந்தன. எனவே அந்த நாகங்களை அனைத்தையும் விரட்டிவிட்டு நாம் தீயிட்டு கொளுத்திதான் அந்த வனத்தை அழித்துவிட்டு தான் அந்த மாளிகையை நாம் கட்டினோம், ஞாபகம் இருக்கா என்று உரைத்தான். ஆமாதவா, அதற்கு என்ன இப்பொழுது நீ நாகத்தை எதுவும் கொல்லவில்லை, ஆனால் உன் சக்தி அஸ்திரத்தால், அதாவது நெருப்பு அஸ்திரத்தால் அதில் ஒரு நாகமானது இறந்து விட்டது. எனவே அஸ்வசேனனின் தாய், அந்த நாகத்தாய் நெருப்பில் கருகி வாட்டி வதைக்கப்பட்டு இறந்து விட்டாள். எனவே அதை பாய்த்திருப்பதற்காகவே தக்ஷகனின் மகன் அஸ்வசேனன் இன்று யுத்தகளம் உன்னை சாய்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றான். எனவே அவனை எதிர்த்து நீ கருட அஸ்திரத்தை செலுத்து என்று கூறினான். அர்ஜுனனின் பயத்தை காரணத்தை கண்டுபிடித்து கொண்ட கிருஷ்ணன் அவனை கருட அஸ்திரத்தை செலுத்துமாறு வலியுறுத்தினான். எனவே அந்த அஸ்திரத்திற்கு எதிராக அவன் கருட அஸ்திரத்தை செலுத்தினான். கருட அஸ்திரம் மேலும் அந்த நாக அஸ்திரம் இருவரும் மோதி கொண்டது. எனவே அந்த கருட அஸ்திரத்தையும் உடைத்துவிட்டு பின்பு அந்த நாக அஸ்திரம் அர்ஜுனனின்
நெற்றிக்கு குறிவைக்கு தாக்க வந்தது. மேலும் கிருஷ்ணன் சுழத்து கொண்டு தன் காலால் தேர் சக்கரத்தை ஒரு அழுத்து அழுத்தினார். எனவே தேர் சக்கரமானது ஓரடி பூமியில் புதைந்து விட்டது. அந்த நாக அஸ்திரம் அர்ஜுனனின் நெற்றியில் குறிவைத்து தாக்கப்படாமல் மேலும் அவன் சிரத்தையும் சீவாமல் அந்த நாக அஸ்திரமானது அர்ஜுனனின் கிரீடத்தை தட்டி சென்று போய்விட்டது. எனவே நாகாஸ்திரத்தால் அர்ஜுனன் காப்பாற்றப்பட்டான் கிருஷ்ணனால். அந்த அஸ்திரமானது கர்ணனிடம் சென்று சரணடைந்து விட்டு ஒன்று உரைத்தது. இங்கே பார் மன்னா கர்ணா, அங்கதேசத்து மன்னனே கர்ணா, மீண்டும் என்னை ஒரு முறை நீ உன் அஸ்திரத்தால் செலுத்து, அர்ஜுனனை நான் கொன்று விடுகிறேன் என்று உரைத்தான். அதற்கு கர்ணன் கூறினான், உன் தயவு எனக்கு தேவையில்லை, நீ இங்கென்று சென்று விடு என்று உரைத்தான். எனவே தன் தாய்க்கு செய்த சத்தியத்தின் காரணமாக ஒரு முறை மீது அவன் அந்த அஸ்திரத்தை செலுத்த மாட்டான். பின்பு கர்ணனின் உதவி இல்லாமல் அந்த அஸ்வசேனன் நாகமானது அர்ஜுனனை தாக்க வந்தது. எனவே கர்ணனின் வில்லானது விஜயதனுசாகும், அதாவது ஈசனின் கையில் இருக்கும் ருத்ர வில்லிற்கு சமமான வில்லாகும். எனவே அந்த வில் உதவி இல்லாமல் அந்த அஸ்திரமானது அவனை தாக்க வந்ததால் அந்த நாகத்தை எளிதாகவே வெற்றி கொண்டு விட்டான் அர்ஜுனன். எனவே நாக அஸ்திரமும் உடைந்து போயின. அந்த நாக அஸ்திரத்தில் உள்ள அஸ்வசேனன் என்ற நாகமும் இறந்து போயுது. எனவே கர்ணனின் நாகாஸ்திரம் செயலற்று போனது. எனவே தன் மகனையும் இழந்த மேலும் தன் மகன் அனைவரையும் கொன்ற பாண்டவர்களையும் பழி தீர்க்க முடியாமலும் தன் தாய்க்கு கொடுத்த சத்திய வாக்கை நிறைவேற்ற என்பதற்காக ஒரு முறை மீது அவன் மீது அஸ்திரத்தை செலுத்த முடியாத காரணத்தினாலும் பெரும் தர்ம சங்கடத்திற்கு ஆளானான். தன் நண்பனையும் காப்பாற்ற முடியாமலும் தன் எதிரிகளையும் கொல்ல முடியாமலும் பலவேறு தவிப்பிற்கு ஆளானான் கர்ணன். எனவே கர்ணன் அன்றைய தினமே சூழ்ச்சி செய்து கிருஷ்ணனால் கொல்லப்பட்டான் என்று அடுத்த பதிவில் நாம் விரிவாக காண்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. கிருஷ்ணனை நம் உங்களுக்கு அனைத்து நன்மையும் அவரே செய்வார். ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் வாசுதேவாய நமக, ஓம் நாராயண நமக. உங்களுக்கு வாழ்வில் பல துன்பங்கள் வந்தால் அதை எதிர்த்து போரிடுங்கள், எதிர்நீச்சல் போடுங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். கிருஷ்ணன் உங்களுக்கு துணை நிற்பார். ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே.